ஹலோ ஆல். ஸோ நம்ம வந்து ஆப்ரேட்டரில் எல்லா ஆப்ரேட்டரும் பார்த்தாச்சு. இந்த வீடியோவில் வந்து லூப் கான்செப்ட் பார்க்க போகிறோம். ஓகே, ஃபஸ்ட்டு லூப்னா என்ன? ஒரு லூப்னா ரிப்பீட்டட்லி எக்ஸிக்யூட்டிங் எ ஸ்டேட்மெண்ட் அன்டில் கண்டிஷன் கெட்ஸ் ஃபால்ஸ். ஓகே, எக்ஸிக்யூட்டிங் ஸ்டேட்மெண்ட். ஓகே. இப்போ லூப் கான்செப்டில் ஃபஸ்ட்டு பேசிக் என்னன்னா, ஃபஸ்ட்டு நம்மளுக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கும். ஸ்டேட்மெண்ட். ஓகே, ஒரு கண்டிஷன் இருக்கும். கண்டிஷன்னு ஒன்று இருக்கும். இப்போ கண்டிஷன் எப்போல்லாம் எப்போல்லாம் ட்ரூவாக இருக்கோ அப்போ இது வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஓகேங்களா? அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து எக்ஸிக்யூட் ஆகும் எப்போல்லாம் ட்ரூவாக இருக்கோ. இப்போ நம்ம வந்து அந்த லூப் எக்ஸிட்னு ஒன்று வச்சுப்போம். இப்போ இந்த கண்டிஷன் எப்போ ஃபால்ஸ் ஆகுதோ அப்போ வந்து இந்த லூப் விட்டு எக்ஸிட் ஆகி வெளியே போகும். இப்போ ஒரு கண்டிஷன் அது ட்ரூவாக இருக்க வரைக்கும் நம்ம ஸ்டேட்மெண்ட் ரன் ஆகிட்டே இருக்கும். ட்ரூவாக இருக்கா ரன், ட்ரூவாக இருக்கா ரன், ட்ரூவாக இருக்கா ரன். சப்போஸ் அந்த கண்டிஷன் ஃபால்ஸ்னு ஒரு தடவை வந்தாலும் அது வந்து லூப்பை விட்டு வெளியே வந்துடும். இதுதான் ஒரு லூப்போட ஒரு பேசிக் கான்செப்ட். இப்போ லூப்போட டைப்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஃபார் லூப், செகண்ட் வைல் லூப், தேர்டு டூ வைல் லூப். ஓகே, ஃபார் லூப், வைல் லூப், டூ வைல் லூப், இதெல்லாம் தான் ஒரு டைப்ஸ் ஆஃப் லூப்ஸ். இதில் வந்து நம்ம ஃபார் லூப் வந்து ஃபர்ஸ்ட் இப்போ இந்த வீடியோவில் பார்த்துடலாம். ஃபார் லூப். ஓகே, இப்போ ஃபார் லூப்னா அதனோட சின்டாக்ஸ் ஃபார் இனிஷியலைசேஷன் கண்டிஷன், அப்புறம் இன்க்ரிமெண்ட் ஆர் டிக்ரிமெண்ட். இதுதான் நம்மளோட ஒரு ஃபார் லூப்போட ஒரு சின்டாக்ஸ். இப்படிதான் நம்ம ஒரு ப்ரோக்ராம்ல ஃபார் லூப் எக்ஸிக்யூட் பண்ணுவோம். ஓகே, இது உள்ள ஒரு ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கும். ஓகே, இப்போ இதில் நம்ம என்ன பண்ண போறோம்னா ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஃபார். ஓகேங்களா? ஃபார்ன்றது ஒரு கீவேர்ட். அதில் வந்து நம்ம ஒரு இனிஷியலைசேஷன் பண்ணுறோம். ஒரு வேரியபிளுக்கு வேல்யூ கொடுத்து இனிஷியலைசேஷன் பண்ணிட்டு கண்டிஷன் வந்து ட்ரூவாக இருக்கிற வரைக்கும் நம்மளுக்கு ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும். கண்டிஷன் ட்ரூவாக இருக்கிற வரைக்கும் எக்ஸிக்யூட் ஆகும். ஓகேங்களா? அதே எப்போ கண்டிஷன் ஃபால்ஸ் வருதோ அப்போ இந்த கண்டிஷனை விட்டு வெளியே வந்துடும். இந்த பிளாக்கை விட்டு வெளியே வந்துடும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் அந்த இனிஷியலைஸ் பண்ண வேல்யூவை இன்க்ரிமெண்ட் ஆர் டிக்ரிமெண்ட் பண்ணிட்டே இருப்போம். ஓகே, இப்போ இதுதான் ஃபார் லூப்போட பேசிக்கான ஒரு ரன்னிங் மெத்தட். இப்போ ஃபார் லூப்பை எப்படி நம்ம ப்ரோக்ராம்ல யூஸ் பண்ணுவோம்னு பார்ப்போம். ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பிரிண்ட் ஹலோ வேர்ல்டுக்கு பதிலாக ஹலோன்னு வச்சுப்போம். இப்போ இந்த ஹலோவை நீங்கள் ஃபஸ்ட்டு பிரிண்ட் பண்ணணும்னா என்ன பண்ணுவீங்க? அவ்வளோதான், ரன் பண்ணும். ஓகே, இப்போ எனக்கு 2 வாட்டி ஹலோ பிரிண்ட் ஆகணும்னா ஹலோன்னு போடலாம். ஓகே, 2 வாட்டி ஈஸி. 3 வாட்டினும் நம்மளுக்கு ஈஸி. 10 வாட்டினாலும் நம்ம கஷ்டப்பட்டு போட்டுடலாம். இப்போ எனக்கு இந்த ஹலோன்றதே ஒரு 100 வாட்டி பிரிண்ட் பண்ணா ஒரு வாட்டியும் உட்காந்து 100 வாட்டி ஹலோ பிரிண்ட் பண்ணணும். ஆனால் அதை நம்ம ஃபார் லூப்பில் ஒரே லைனில் ஃபஸ்ட்டு நம்ம வேரியபிளோட டேட்டா டைப் போட்டு வேரியபிள் அதனோட வேல்யூ 0ன்னு வச்சுப்போம். ஓகே, 0. இப்போ அந்த வேல்யூ வந்து கண்டிஷன் 100 வரைக்கும். இப்போ 0லேருந்து 100 டைம்ஸ் எனக்கு பிரிண்ட் ஆகணும். ஸோ 100 வரைக்கும் ஒரு வாட்டியும் ப்ளஸ் பண்ணிக்கிட்டே வரும். ஃபஸ்ட்டு 0 ப்ளஸ் ஆகும், 1 லெஸர் தென் 100 பார்க்கும், லெஸர் தென்னா பிரிண்ட் ஆகும். செகண்ட் வந்து 2 மாறும். இது நான் வந்து ஒரு நிமிஷம் ஃபஸ்ட்டு ரன் பண்ணிவிட்டு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன். அப்பா ஓகே, செமிகோலன், அதுக்கப்புறம் ப்ராக்கெட் ஓப்பன், ப்ராக்கெட் க்ளோஸ். ஓகே, இதுதான் ஒரு ஃபார் லூப்போட ஒரு கோட். இப்போ நம்ம ஹலோ வந்து 100 வாட்டி பிரிண்ட் ஆகிருக்கும். ஓகே, இப்போ நம்ம இதனோட எக்ஸிக்யூஷன் ஒரு வாட்டி பார்க்கலாம்.
ஓகே, இப்போ வந்து நம்மளுக்கு ஐட்ரேஷன் 0 அப்படின்னு எடுத்துப்போம். இந்த ஐட்ரேஷனில் ஐயோட வேல்யூ 0. ஓகேங்களா? அடுத்து வந்து ஐ லெஸ்ஸர் தேன் 100 செக் பண்ணுவோம். ஐ லெஸ்ஸர் தேன் 100 ட்ரூ. ட்ரூனா அப்போ உள்ள இருக்க ஸ்டேட்மெண்ட்டை பிரிண்ட் பண்ணணும். ஓகே, ட்ரூனால ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட். ஓகே, இப்போ ட்ரூவாக இருக்கிறதுனால உள்ள இருக்க ஸ்டேட்மெண்ட் ஃபர்ஸ்ட் டைம் 0க்கு பிரிண்ட் ஆகிடும். ஓகே, இப்போ தேர்ட் வந்து நம்ம கண்டிஷனில் ஐ ப்ளஸ் ப்ளஸ் கொடுத்தனால ஐ இஸ் ஈக்குவல் டு 1. ஐ இஸ் ஈக்குவல் டு 1 அப்படின்னு நம்மளுக்கு ஸ்டோர் ஆகிருக்கும். ஓகே, இது வந்து ஃபர்ஸ்ட் இட்ரேஷன். இப்போ செகண்ட் இட்ரேஷன் பார்ப்போம். இட்ரேஷன் 1ன்னு கொடுத்துப்போம். இப்போ நம்ம ஐயோட வேல்யூ 1 இருக்கா? ஐ லெஸ்ஸர் தேன் 100 செக் பண்ணுமா? செக் பண்ணதில் என்ன வரும்? ட்ரூ. ஐ வந்து 1, ஸோ லெஸ்ஸர் தேன் 100. ஸோ திருப்பி வந்து ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகுமா? ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும். இப்போ ஐ ப்ளஸ் ப்ளஸில் ஐ வந்து 2ன்னு மாறும். ஐ ப்ளஸ் ப்ளஸில் ஐ வந்து 2ன்னு மாறும். ஸோ இந்த மாதிரி வந்து நம்மளுக்கு எது வரைக்கும்னா ஐட்ரேஷனில் when I is equal to 100. ஓகே, இப்போ நம்மளுக்கு வந்து ப்ளஸ் ஆகிட்டே வருது. ஃபஸ்ட்டு 0ல் பிரிண்ட் ஆகி 1, 2, 3 அந்த மாதிரி பிரிண்ட் ஆகி நமக்கு 99 வந்துடும். ஐ 99 வரும். சாரி, ஐ 100 வந்துடும். ஐ லெஸ்ஸர் தென் 100 பார்த்தா நம்மளுக்கு கிடையாது, ஃபால்ஸ். ஃபால்ஸ் வந்ததுக்கப்புறம் நம்மளுக்கு ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் பண்ண மாட்டோம். கண்டிஷனை விட்டு நம்மளுக்கு எப்போ ஃபால்ஸ்னும் போதோ அது வந்து லூப் அவுட்டு வெளியே வந்துடும். ஸோ அப்படி பார்த்து 0க்கு ஒரு வாட்டி பிரிண்ட் ஆகிருக்கும், 1க்கு 2வது வாட்டி, 2க்கு. ஸோ ஐ 99 வரைக்கும் பிரிண்ட் ஆகிறதுனால 0 ப்ளஸ் 0 வந்து 1ன்னு எடுத்துப்போம் நம்ம. அதாவது 1லேருந்து 99 வரைக்கும், 1லேருந்து 99 வரைக்கும் எவ்வளோ? 99 டைம்ஸ் பிரிண்ட் ஆகிடுமா? 99 டைம்ஸ் பிரிண்ட் ஆகிடும். ஓகே, இப்போ 0க்கு வந்து 0வும் நம்ம ஒரு இட்ரேஷனாக தானே எடுக்கணும். ஸோ அப்போ 99 + 1 போட்டதுன்னா நம்மளுக்கு 100 வந்துடும். ஸோ நம்மளுக்கு 100 டைம்ஸ் இது வந்து பிரிண்ட் ஆகும். ஓகேங்களா? இந்த ஐ வந்து ஒன்றா இன்க்ரீஸ் பண்ணுறோம். அது இன்க்ரீஸ் பண்ண ஒன்று கலர் மாற்றியும். ஐ வந்து ஒன்றா இன்க்ரீஸ் பண்ணுறோம். அது ட்ரூவாக இருக்கிற வரைக்கும் ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும். ஃபால்ஸாக இருந்துச்சுன்னா வெளியே வந்துடும். சாரி, கண்டிஷன் ஃபால்ஸாக இருந்தால் வெளியே வந்துடும். ஒரு வாட்டியும் நம்மளுக்கு ஐ வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். இதுதான் வந்து ஒரு பேசிக்கான ஒரு ஃபார் லூப்போட எக்ஸிக்யூஷன். ஸோ நம்ம இன்னொன்று ஒரு ப்ரோக்ராம் பார்த்தா இன்னும் தெளிவாக இருக்கும். ஓகே, இப்போ வந்து நம்ம கொஞ்சம் சிறுசாக வச்சுப்போம். ஐ வந்து 3ன்னு வச்சு நம்ம ஒரு எக்ஸாம்பிள் வைப்போம். பிரிண்டரில் வந்து எனக்கு ஐயே பிரிண்ட் பண்ணு, ஐயவே பிரிண்ட் பண்ணு. ஓகே, இங்கே என்ன ஆச்சுன்னா ஃபர்ஸ்ட் ஐட்ரேஷனில் ஐ 0, அப்போ ஐ லெஸ்ஸர் தேன் 3 வந்து ட்ரூவாக இருக்கும். லெஸ்ஸர் தேன் 3 ட்ரூவாக இருக்கும். தென் ட்ரூ ஆனோடனே ஸ்டேட்மெண்ட்டு, அதாவது நம்மளுக்கு ஃபஸ்ட்டு ஐ வந்து 0 வந்து பிரிண்ட் ஆகிடும். அதுக்கப்புறம் ஐ ப்ளஸ் ப்ளஸ், இப்போ ஐ வந்து 1 இருக்கும். ஓகே, இப்போ அடுத்து வந்து 0க்கு வந்து 0 பிரிண்ட் ஆயிடுச்சு, ஐ வந்து 1 இருக்கும். இப்போ ஐ லெஸ்ஸர் தேன் 3 ட்ரூ. திருப்பி நம்மளுக்கு ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட்டு, ஐ இன்க்ரீஸ் பண்ணதுனால 2. இப்போ வந்து ஐக்கு 0 வந்து 0 வேல்யூ பிரிண்ட் ஆகிடும். 1க்கு வந்து 1 வேல்யூ பிரிண்ட் ஆகிடும். இப்போ அடுத்து ஐ வந்து 2 இருக்குமா இன்க்ரீஸ் ஆகி? ஓகே, இப்போ ஐ லெஸ் தென் 3 வந்து ட்ரூ. ஏன்னா ஐ வந்து 2, ஸோ லெஸ்ஸர் தான். ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும். ஐயை வந்து ப்ளஸ் பண்ணிடுறோம். இந்த இடத்துல நம்மளுக்கு வந்து வேல்யூ 2 வந்து பிரிண்ட் ஆகிடும். ஓகே, இப்போ 0, 1, 2 நம்மளுக்கும் 0, 1, 2 பிரிண்ட் ஆயிடுச்சு. இப்போ
தேர்டில் என்னன்னா ஐ வந்து 3 இருக்கும் லாஸ்ட் டைம் ப்ளஸ் பண்ணனால. ஐ ஐ லெஸ்ஸர் தேன் 3 பார்ப்போம். கிடையாது. ஃபால்ஸ்ன்னு ஸ்டேட்மெண்ட்டும் எக்ஸிக்யூட் ஆகாது, ஐயும் எக்ஸிக்யூட் ஆகாது, வெளியே வந்துடும். இந்த இடத்துல நான் ஈக்குவல் டு போடுறேன். சப்போஸ் ஐ வந்து லெஸ்ஸர் தேன் ஆர் ஈக்குவல் டு, இப்போ என்ன ஆகும்? ஈக்குவல் டு 1 பார்த்தா ஈக்குவல் டுக்கு ட்ரூ வந்துடும். ஓகே, அப்போ எனக்கு ஸ்டேட்மெண்ட்டும் எக்ஸிக்யூட் ஆகும். ஆகிட்டு ஐ ப்ளஸ் ப்ளஸ் ஆகிக்கும். அப்போ ஐ 4ன்னு மாறிக்கும். எனக்கு இப்போ ட்ரூ ஆனதுனால 3யோட வேல்யூ பிரிண்ட் ஆகும். இப்போ அடுத்த இதில் வந்து கண்டிஷன் ஃபால்ஸாக மாறும். ஏன்னா 4ன்னு மாறிடும். அது வந்து லெஸ்ஸும் கிடையாது, ஈக்குவல் டும் கிடையாது, கண்டிஷன் ஃபால்ஸ். ஓகே, இப்போ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1 2 3 4ம், அதாவது 4th இட்ரேஷனில் 3ன்ற வேல்யூ பிரிண்ட் ஆகும். ஸோ 0 1 2 3 ஓகே பிரிண்ட் ஆகுது. ஸோ இதுதான் வந்து ஒரு ஃபார் லூப்கான ஒரு பேசிக்கான ஒரு எக்ஸிக்யூஷன். ஸோ நம்ம அப்கமிங்கில் நிறைய ப்ரோக்ராம்ஸில் ஃபார் லூப் யூஸ் பண்ண உங்களுக்கு இன்னுமே தெளிவாக புரிஞ்சிடும். ஸோ இந்த வீடியோவில் வந்து ஃபார் லூப் பார்த்தாச்சு. அடுத்து வந்து வைல் லூப் அண்ட் டூ வைல் லூப் பார்த்துடலாம். தேங்க்யூ.